எல்லார் முன்னாடியும் தலை குனிந்து நின்று அந்த ஒரு நிமிஷம் இனிமேல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தோணிச்சா, மற்றவங்களாம் உங்களை பார்த்து சிரித்த அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் உங்கள் காதில் கேட்டுட்ருக்கா? கவலையே படாதீங்க. அதுக்கு ஒரு கதை. ஒரு மண்பானை செய்கிற குயவன் இருந்தானா. அவன் நிறைய அழகழகான மண்பானைகள் செய்தானா. ஆனால் அதில் ஒரு மண்பானை மட்டும் ஒழுங்காக வரலையாம். ஒரு பக்கம் நசுங்கி போயிருந்துச்சான். மற்றவங்களாம் சொன்னாங்களாம், இந்த பானை ஒன்றுக்கும் உதவாது, தூக்கி போட்டுடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த குயவன் நசுங்கி போன இடத்துல ஒரு அழகான ஹோல் போட்டு அதில் ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு செடியை நட்டு வச்சானா. கொஞ்ச நாளையில் அந்த செடி வளர்ந்து அழகழகான பூக்களை பொறுத்து அதிலிருந்து நறுமணத்தை பரப்பிட்டு இருந்துச்சான். மற்ற பானைகளெல்லாம் தண்ணீரை நிரப்ப தான் பயன்பட்டது. ஆனால் இந்த நசுங்கி போன பானையோ அந்த ஊர் முழுவதும் அழகான நறுமணத்தை கொடுக்கறதுக்கு உதவிச்சு. இதை போலத்தான் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அவமானமும் நம்முடைய வாழ்க்கையை துளைப்பதற்கு அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் இந்த அவமானத்தை வெல்வது எப்படி அப்படிங்கிற 5 சைக்கலாஜிக்கல் டிப்ஸ் உள்ள ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கேன். அது கீழே இருக்குது. கதை எண் 45. அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.